இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான சுவையில் ப்ரெட்டு, கேரட்டு, சீஸு, பன்னீர் எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இது ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து நம்ம வெள்ளரிக்காயும் வச்சு செய்ய போகிறோம். வெள்ளரிக்காய் வச்சும் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப நல்லது, நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பன்னீர் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், பூண்டு 6 பல், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, நீங்கள் மிளகா கூட காஞ்ச மிளகா 2 சேர்த்துக்கலாம். இதுலேயே சீஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்தோடனே நம்ம வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். வேறு ஒரு கப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ இதோடு நம்ம வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு நல்லா சீவி சேர்த்துக்கலாம். இதுலேயே குடமிளகாய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பன்னீரும் கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கலாம். நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்து விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கேரட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எலுமிச்சம்பழம் சாறு வேணாலும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரெட்டு 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கலந்து வச்ச கலவையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து மேலே ஒரு ப்ரெட்டு வச்சு ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் தோசை சட்டி வச்சு ஓரளவுக்கு சூடானதும் அதில் பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும் நம்ம, அப்போ தான் நல்லா வெந்து வரும். நம்ம ஸ்பீடாக வச்சிட்டோம்னா ஸ்டவ்வை அடியில் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா உள்ளேயும் நல்லா வேகட்டுன்னு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகட்டுன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம வெள்ளரிக்காய் வச்சு செய்ய போகிறோம். இதுக்கும் நம்ம வந்து பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை காஞ்ச மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். பூண்டு, மல்லி இலை, புதினா இலை, கேரட்டு, வெங்காயம் நம்ம இஷ்டம் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். வெள்ளரிக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு பன்னீர் சேர்த்துருக்கேன், ஒரு 7 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதோட சீஸும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துருவி சேர்த்துருக்கேன் சீஸு. அதோட மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெள்ளரிக்காயை மெல்லிசாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் நல்லா கழுவிட்டு மெல்லிசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை வீட் ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெட்டு 2 துண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சதை நல்லா தடவி விட்டுடலாம் ஸ்பூனில். இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காயை இது மேலே நல்லா அடுக்கி விட்டுடலாம்.
நீங்கள் இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். ஹீட் பண்ணாமல் தோசை சட்டியில் போடாமல் இதை அப்படியே வச்சு அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டை முன்னாடியே நல்லா 2 பக்கமும் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேலும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நல்லா இந்த மாதிரி அடுக்கி விட்டு மேலே மறுபடியும் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கேரட்டும் தூவிக்கலாம். கேரட் துருவலும் தூவிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டில் நல்லா நம்ம அரைச்சி வச்ச அந்த இதை தடவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் நான் தோசை சட்டி வச்சுருக்கேன். அதில் பட்டர் சேர்த்துட்டு லைட்டாக சூடானோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இது அதிகமாக சூடு பண்ணக்கூடாது. நம்ம வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். ப்ரெட்டு மட்டும் லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வெள்ளரிக்காயும் கேரட்டு பன்னீர் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.